ஜிசிஎம் காஸ்பல் மீடியாவில் இன்றைக்கி வித்தியாசமான காணொலியோட கிறிஸ்துக்குள் சகோதர சகோதரிகளை சந்திக்கிறோம். இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணாதாலுங்க யாருமே கிடையாது. சொந்தக்காரங்களை கூட யாரும் மறந்துருக்கலாம் அல்லது தெரியாது கூட சொல்லலாம். ஆனால் சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆகும். யாரால் எப்போ எப்படி ட்ரெண்டிங் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொய்யான போதகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க நிறைய பொய்யான போதனைகள்லாம் பண்ணுவாங்க. அது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும், வைரல் ஆகும். ஆமாங்க, நான் ரீசெண்டாக கூட நிறைய பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த பாஸ்டர் இப்படி, அந்த பாஸ்டர் அப்படி, ஜான் ஜவராஜ் மினிஸ்ட்ரி விட்டு போயிட்டாங்க அன்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துட்ருக்காங்க. எந்த வீடியோ ஆன் பண்ணி பார்த்தா கூட அவங்கள பற்றி தாங்க சொல்கிறாங்க. இப்படித்தான் பொய்யான போதகர்கள் வர்றது, பொய்யான போதனைகள் வர்றது, இதெல்லாம் இப்போ சகஜமாக போச்சு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு வேணாம். அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ சில போதகர்கள் இருக்காங்க, எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஜெபம் பண்ணால் போதும், உங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க கடன் பிரச்சனை போகும்? எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. அது கண்டிப்பாக போகவே போகாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செய்கிற வேலையில் கர்த்தர் நம்ம துணையாக இருப்பார். அது மூலயமா கடன் தான் அடைக்க முடியும். நம்ம அப்படிலாம் கிடையாது. எங்கள் சபைக்கு வந்தாலே அந்த பிரச்சனை போயிடும். அது மட்டுமா, காய்ச்சலா, தலைவலியா, இல்லை மனசில் சொல்ல முடியாத கவலையா, எதாக இருந்தாலும் சரி நாங்கள் சொன்னாலே போதும். அது நம்மளுடைய விசுவாசம். அது சிலருக்கு அப்படி நினச்சிக்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க மெடிசன் எடுத்துக்குவாங்க. இப்போ எனக்கே தலைவலி வரும், நான் சாலட்டின் போடுவேன், போட்டு தான் என் தலைவலியே போகும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் சபைக்கு ஜெபம் பண்ணாலே அந்த தலைவலி, காய்ச்சல், இல்லை மனக்குழப்பம் எதாக இருந்தாலும் போயிடும். இப்படி நிறைய போதகர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி நிறைய போதகர்கள் சொல்லிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குழப்பம் கிறிஸ்துக்குள் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வ பிள்ளைகள் யாருக்குமே இருக்கக்கூடாது. எஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இப்படி எழுதுறாரு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், அந்த போதகர் இந்த போதகரை கூட சொல்றாரா? ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறாங்கல்ல. எப்போ பாரு எந்த வீடியோ எடுத்து பார்த்தா கூட அவங்க தாங்க. இந்த போதகர் அந்த போதகர் சொல்கிறாரு, அந்த போதகர் இந்த போதகர் சொல்கிறாரு. யார் தான் இப்போ உண்மையான போதகர்? அது எனக்கும் புரியல. இப்போ வேணாம், இந்த குழப்பமாக நம்மளுக்கு வேணாம். அதான் சொல்கிறாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், ஆமென், ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற பொய்யான கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. எஸ், அதான் இப்போ முக்கியம். ஞானம் அப்படின்னு பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை, இந்த உலக பிரகாரமான ஞானம் எல்லாம் பொய். எஸ், தேவன் கொடுத்த ஞானம் தான் உண்மை. இதை நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகளும் உணர்ந்து இந்த பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற ஞானம் என்ற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலக வேண்டும். ஆனால் அதையும் சில பேர் இதுதான் விசுவாசம்னு பாராட்டி அதுலேருந்து வழுவி போய்விடுறாங்க. அழிஞ்சு போயிடுறாங்க. நிறைய பேருங்க, அதில் நிறைய பேர் அழிஞ்சு போயிடுறாங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு அப்படி சொல்றாரு. கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதுதான் உண்மை. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்தா இந்த பொய்யான போதகர்கள் வரமாட்டாங்க, பொய்யான போதனைகள் வராது. கிறிஸ்தவனே, உன்னுடைய விசுவாசம் எங்கே? உன்னுடைய விசுவாசம்? ஏமாந்து போகக்கூடாது, ஏமாறாத, எச்சரிக்கையோட இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். ஆம், கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நம்புகிற அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில ஏமாந்து போகாமலும் விழிப்புணர்வோட இருந்து எச்சரிக்கையோடு இருந்து நம்மை கிறிஸ்துவனுடைய அன்பு எப்பயும் காக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். கர்த்தர் மேல நமக்கு விசுவாசம் இருந்தால் போதும். கர்த்தருடைய கிருபை
நம்மளோட இருப்பதாக. ஆமென். 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 Thank you for watching our video. We will meet you again in another video. மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.